வெல்கம் டு ஐகே சேனல். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அதற்கு கத்திரிக்காயை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா குண்டு குண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் பாதி அளவுக்கு பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புளி எலுமிச்சப்பழம் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எடுத்துக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தாளிப்புக்கு கடுகும் சீரகமும் எடுத்துருக்கோம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கிட்டோம். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆயில் ஹீட் ஆகணும். இதில் சீரகமும் கடுகும் ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சு வரணும் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். பட் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் தான் புளிக்குழம்பு உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக நம்ம இப்போயே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா சுருண்டு வரணும். பாருங்கள், வெங்காயம் சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது மீடியம் சைஸ் தக்காளி, நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். புளிக்குழம்புங்களுக்கு தக்காளியும் புளியும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அப்போ தான் அது புளிக்குழம்பு மாதிரியும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளியை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ தக்காளியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாமே சுண்டிருச்சு. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. பாருங்கள், எண்ணெய் நல்லா மிதக்குது. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருள் போட்டும் ஒவ்வொரு நிமிஷம் கேப் விட்டுட்டு அடுத்தடுத்த பொருள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. தக்காளி தண்ணி ஆட் பண்ணாமலே இதிலே ஒரு 2 நிமிஷம் வேகணும். பாருங்கள், கத்திரிக்காய் ஆஃபாக வெந்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் 3யுமே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இப்படியே விட்டுறலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்ட்டு. கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணுங்க. எல்லா கத்திரிக்காய் குழம்புக்குமே காரக்குழம்பு, புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது 3த்துக்குமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான்
டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கரைச்சி வச்சுருந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். பாருங்க, கலந்து விட்டாச்சு. 2 நிமிஷம் இப்படியே விட்டுறலாம். அப்போ தான் புளியில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் காயும் நல்லா வெந்து குழம்பும் தேவையான அளவுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் சுண்டு வரக்குள்ள குழம்பு தேவையான அளவு கிடைக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச வேர்க்கடலையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திரி திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போவும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் நமக்கு கிரேவி மாதிரி வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து குழம்பும் ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி செஞ்சு வச்ச வேர்க்கடலை தூளை இதில் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அரைச்சது எல்லாமே போடணும்னு இல்லை, திகட்டும். 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதுமானது. போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு 1 நிமிஷம் விட்டால் போதுங்க, குழம்பு ரெடி ஆகிடும். கொதிக்க விடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். என்னுடைய இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.